ஈரான் மூடி வைத்துள்ள ஹோர்முஸ் நீரிணையை திறக்க நேட்டோ நாடுகள் உதவிட வேண்டுமென அமெரிக்க அதிபர் டிரம்ப் கோரிக்கை விடுத்தார். ஆனால் நேட்டோ நாடுகள் அவரின் கோரிக்கையை நிராகரித்து விட்டன. ஸ்பெயின், ஜெர்மனி, பிரேசில், பிரிட்டன் ஆகிய நாடுகளின் அதிபர்கள் வெளிப்படையாகவே டிரம்புக்கு இந்த விஷயத்தில் உதவி செய்ய முடியாது என்று அறிவித்துவிட்டனர். இந்நிலையில் G7 நாடுகளும் டிரம்பின் கோரிக்கையை நிராகரித்து அவருக்கு மேலும் ஒரு அதிர்ச்சியை பரிசளித்து வருகின்றன. இதனால் மத்தளத்திற்கு இரண்டு பக்கமும் இடி என்பது போல டிரம்பின் நிலை இருக்கிறது. அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், ஐரோப்பிய யூனியன் ஆகியவற்றை உள்ளடக்கிய G7 கூட்டமைப்புக்கு நடப்பாண்டு பிரான்ஸ் தலைமை வகிக்கிறது. சமீபத்தில் G7 நாடுகளின் ஆலோசனைக் கூட்டம் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸை அடுத்த சொனேலா வில்லேவில் நடைபெற்றது. இதில் ஈரான் மீதான போர் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜீன் நோயல் பேரட் பேசுகையில், அப்பாவி பொதுமக்களை குறிவைக்கும் செயல்களை எங்களால் எந்த வகையிலும் ஆதரிக்க முடியாது, உங்களின் எந்த அழுத்தமும் பலனளிக்காது என டிரம்பிற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். நேட்டோ G7 நாடுகள் ஈரானுக்கு எதிரான போரில் தங்களை ஆதரிக்க வேண்டும் என டிரம்ப் அண்மையில் பேசியிருந்த நிலையில் நேட்டோவை தொடர்ந்து G7 நாடுகளும் டிரம்பை கைவிட்டு இருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.